வணக்கம். அண்மைய நாட்களாக உலகத்தில் உள்ள அத்தனை தொலைக்காட்சி சேவைகள், சமூக ஊடகங்கள் மற்றும் பறந்து விரிந்து கிடக்கின்ற அத்தனை பேர்களின் வாய்களும் இலங்கையைச் சேர்ந்த ஒரு இடமாக இருக்கின்ற நீர்கொழும்பு சிறைச்சாலையை பற்றியதாக இருந்தது. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். குறிப்பாக சொல்ல போனால் இங்கிலாந்தில் இயங்கி வருகின்ற BBC தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் கனடாவின் CP24, அல் ஜசீரா, இந்த தொலைக்காட்சிகளில் எல்லாம் பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற செய்தியாக இலங்கையின் நீர்கொழும்பு சிறைச்சாலையை பற்றி செய்தி போய்கொண்டிருந்தது. அங்கே கைதிகளுக்கு இடையில் நடைபெற்ற கலவரங்களில் பலர் கொல்லப்பட்டதாகவும் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் 7 பேர் காவல்துறையைச் சேர்ந்த அந்த சிறை அதிகாரிகளாகவும் சிறை ஊழியர்களாகவும் இருக்கின்றார்கள். உண்மையில் இது ஒன்றும் புதியதல்ல. இலங்கையை பொறுத்தவரையில் 1983 ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வெலிக்கடை சிறையில் சிறை வைக்கப்பட்டிருந்த தமிழ் அரசியல் கைதிகள் திட்டமிட்ட வகையில் அங்கே பணியாற்றிய சிறை காவலர்களாலும் ரவுடி கூட்டங்கள் அல்லது அந்த சிறையிலே சக கைதிகளாக இருக்கின்ற மனிதர்களாலும் ஆயுதங்களால் திட்டமிட்ட வகையில் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கைதிகள் அரசியல் கைதிகள், தங்களுக்கான உரிமை கேட்டு போராடிய கைதிகள். அவர்களை இலக்கு வைத்து அவர்களில் யார் கொல்லப்பட வேண்டும் என்கின்ற அந்த விவரங்கள் அவ்வளவும் திரட்டப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்படுகிறது மிருகத்தனமாக. அவர்களின் கண்கள் எல்லாம் புடுங்கி எறியப்படுகிறது. காரணம், அதிலே இருந்த ஒரு அரசியல் கைதியாக இருக்கின்ற செலோ இயக்கத்தின் தலைவர் குட்டிமணி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்த போது உங்களது கடைசி ஆசை என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது நீதிமன்றத்திலே அவரது கடைசி ஆசை என்ன என்று கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், என்னுடைய கண்களை ஒரு தமிழ் மகனுக்கு தானமாக கொடுங்கள், அவர் மலரப்போகும் இந்த தமிழ் நாட்டை பார்த்து என் கண்கள் மூலமாக அதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக அவரது கண்கள் புடுங்கி எறியப்பட்டன. இப்படி மிகவும் கொடூரமான வகையில் அந்த படுகொலை சம்பவம் வெலிக்கடை சிறைச்சாலையில் இடம்பெற்றது. ஆகவே இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. அதன் பின்னரான காலங்களிலும் கூட பிந்துனுவேவா என்கின்ற ஒரு இடத்திலே, பதுளையிலே இருக்கின்ற அந்த இடத்திலே சிறுவர் போராளிகள் அல்லது போராளிகளாக சந்தேகிக்கப்படுபவர்கள் அந்த சிறைச்சாலையில் 43 பேருக்கிட்ட தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை அந்த கிராமத்திலே இருக்கின்ற சில ரவுடிகளும் மற்றும் துணை போகின்ற சில காவலர்களும் சேர்ந்து படுகொலை செய்திருந்தார்கள். 23 பேர் அதிலே வந்திருந்தார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னவென்றால், சிறை இருக்கின்ற இடத்திலே பணியாற்றியவர்களில் ஒரு தமிழரும் அதிகாரியாக இருந்திருக்கிறார். அவரை நான் சந்தித்திருக்கிறேன். அவரிடம் இது சம்பந்தமான தகவல்களை கேட்டபோது அவர் சொல்கிறார், தான் இதில் சம்பந்தப்படவில்லை என்றும் இந்த இதிலே ஒரு தமிழன் சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்று சொல்வதற்காக அந்த தன்னுடைய பெயரையும் அதிலே இணைத்து தனக்கும் மரண தண்டனை வழங்கியிருந்தார்கள் என்றும், பிறகு பின்னே வந்த அரசு பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுவிக்கப்பட்டதாகவும் சொன்னார். இங்கே வெலிக்கடை சிறையை தவிர அங்காலை சிறையில் கூட 2002ஆம் ஆண்டு ஒரு சிறை கைதிகளின் இவர்களுக்கு இடையிலான ஒரு பெரும் தாக்குதல் நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. அந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடந்தது. ஆச்சரியமான விஷயம் என்பதை விட ஒரு நகைப்புக்குள்ளான ஒரு விடயம் நடந்தது. அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச, அவர் உடனடியாக அந்த சிறைக்கு விஜயம் செய்து அந்த போராட்டத்திலே ஈடுபட்ட பிரதான தலைவராக கருதப்பட்ட அவரது பேர் ஜலப்பட்டி அமர என்று சொல்லப்படுகின்ற அந்த போராட்டத்தின் பிரதான பாத்திரம் வகித்த அந்த நபரோடு மஹிந்த உரையாடுகிறார். எப்படி என்றால், அமர, நான் மஹிந்த வந்திருக்கிறேன், போராட்டத்தை கைவிட்டு வா என்று சொல்லி அக்கறையுடனும் உரிமையுடனும் அவர் அது தெரிவித்த வேண்டுகோளுக்கு அமைய அந்த போராட்டம் கைவிடப்படுகிறது. அதாவது அவர்களுக்கு இடையில் அந்த உண்மையில் இந்த நீர்கொழும்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் முக்காவாசி பேர் போதை வஸ்துகளுடன் அண்டர்வேர்ல்டு என்று சொல்லப்படுகின்ற மாஃபியா
குழுக்களுடன் தொடர்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னவென்றால், நீர்கொழும்பு சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் போதை வஸ்து கடத்தலுடன் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த போதை வஸ்து குற்றச்சாட்டுகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கைதிகள், அதில் பெரும்பாலானவர்கள் முன்னே நாள் இராணுவ வீரர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இராணுவ உபகரணங்களை, ஆயுதங்களை, துப்பாக்கிகளை கையாள தெரிகின்ற மிக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணத்தினால் தான் 2 நாட்கள் எடுத்திருக்கிறது அந்த போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்கு. இதிலே அந்த போராட்டம் நடைபெற்றுக்கின்ற போது பெண் கைதிகள் அந்த சிறைச்சாலையின் கூரையிலே ஏறி போராட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு வைரலான ஒரு செய்தியும் இருக்கிறது. ஒரு பெண் கைதி, அவரை பற்றிய இன்று எல்லாரும் சமூக ஊடகங்களில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அழகான ஒரு பெண் கைதி. அவர் இவ்வளவு தூரத்துக்கு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டிருப்பாராம். எனக்கு ஒரு விஷயம் விளங்கவில்லை. குற்றச்செயல்களுக்கும் அழகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அழகானவர்கள் என்பதற்காக குற்றச்செயல்களில் ஈடுபட மாட்டார்களா? அவை ஒரு பெண் அழகாக இருந்துவிட்டால் அவர் குற்றச்செயல்கள் எதுவும் செய்ய மாட்டார் என்று ஆகிவிடாது. நீதிமன்றத்தால் தண்டனை விதிக்கப்பட்டு அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவை கைதிகள், பெண் கைதிகள் அந்த கூரையின் மேலேறி தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். அந்த கூரை உடைந்து விழுந்து பலர் மிக மோசமான ஆபத்தான நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மறுபுறம் பார்த்தால் இங்கே கைதிகள் மேற்கொண்ட இந்த அதிரடி நடவடிக்கையால் 7 அந்த சிறைத்துறை காவலர்கள் அல்லது அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மிக மோசமாக தாக்கப்பட்டு அவர்களது வாய், ஆசனவாய் போன்ற உறுப்புகளில் எல்லாம் தும்புக்கட்டையால் அடித்து அந்த சிதறல்கள் எல்லாம் வாயிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மண்டை பிளந்து ஒருவர் இறந்திருக்கிறார். இப்படியான ஒரு வன்முறையை மிக 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 கொடூரமான முறையில் செய்திருக்கிறார்கள். இதை ஒடுக்குவதற்கு இவர்களுக்கு 2 நாள் ஆகியிருக்கிறது. ஆச்சரியமான விஷயம் என்றால் 30 வருடமாக நடைபெற்ற ஒரு போராட்டத்தை இலகுவாக அடக்க தெரிந்தவர்களுக்கு இந்த கைதிகளின் கைகளில் எப்படி ரஷ்ய தயாரிப்பு ஆயுதம் மற்றும் T-56 ரக ஆயுதங்கள் அவர்களின் கைகளுக்கு கிடைத்தது. இது மிக மிக அங்கே வேலை செய்கின்ற சில சிறை அதிகாரிகள் மூலமாகவும் மற்றும் சிலர் அரசியல்வாதிகள் மூலமாகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல் இது வெறும் 2 குழுக்களுக்கு இடையில் நடைபெற்ற மோதல் கிடையாது. இதன் பின்னணி வேறொன்றாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர் பசில் ராஜபக்ச அவர்கள் அமெரிக்காவிலே இருக்கின்றார். அவர் இரட்டை குடியுரிமை பெற்றவர். அவர் மீது பல வழக்குகள் நிலுவையிலே இருக்கிறது. அவர் ஒரு பிடிவிராந்தை எதிர்நோக்கி, அரெஸ்ட் வாரண்டை எதிர்நோக்கி ரெட் அலர்ட்டில் இருக்கின்ற ஒரு நபர். எனவே அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு அவர் நாடு கடத்தப்படுகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்ற காரணத்தினால் அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டால் இங்குள்ள சிறைச்சாலைகளில் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்றதை ஒரு காரணமாக காட்டுவதற்காக கூட இந்த சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த கலம்பகம் திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தவிரவும் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை உருவாக்கி அரசாங்கத்தை பதவியில் இருந்து கவிழ்ப்பதற்காகவும் இந்த மாதிரியான சிலரைத்தனங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது அவ்வளவும் அடக்கப்பட்டு, ஏனென்றால் இந்த நீர்கொழும்பு சிறையில் சிறை வைக்கப்பட்டிருப்பவர்கள் ஒன்றும் சாதாரண சிறு பிட்பாக்கெட்டோ அல்லது கோழி திருடிய வழக்குக்காகவோ உள்ளே இருப்பவர்கள் அல்ல. மிக 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 கொடூரமான படுகொலைகள், ஆழ்கடத்தல்கள், துப்பாக்கி சூடு, போதை வஸ்துக்களை கடத்துகின்ற மிகப்பெரிய நிலையமைப்பை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார். பயங்கரமான கைதிகளாக அவர்கள் இருக்கிறார். எனவே அவர்கள் மட்டும் அன்று தப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தால், தப்பித்திருந்தால் நிலைமை வேறு விதமாக அமைந்திருக்கும். இனங்களுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை அவர்கள் உருவாக்கி இருப்பார்கள். அவரும் அந்த ஒரு போலீஸ் அதிகாரியினால் தான் அவர்கள் தப்புகின்ற அந்த திட்டம் தடுக்கப்பட்டது. அவர் சில துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையில் அவர் மீது இன்று கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஏனென்றால் அவர் மட்டும் அந்த நேரத்தில் தனது உயிரை பணயம் வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படாவிட்டிருந்தால் 7 சிறை காவலர்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் கொல்லப்பட்டிருப்பார்கள். அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களும் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஏனைய சிறை அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருப்பார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் துணிச்சலாக அவர் எடுத்திருந்த நடவடிக்கை மூலமாக அவர்களது முயற்சி தடுக்கப்படுகிறது. இங்கே இலங்கையின் அரசியல் நிலவரம் என்பது நாளுக்கு நாள், ஏனென்றால் இந்த முன்னைய காலங்களில் அரசியலை ஒரு கருவியாக பயன்படுத்தி பல விதமான
சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கின்ற இந்த போதை வஸ்து கடத்தல்கள் எவ்வளவு சட்டவிரோதமான செயல்களை செய்ய முடியுமோ அவ்வளவுத்தையும் செய்து கொண்டிருந்தவர்கள் இன்று அவைகள் தடுக்கப்படும் போது அவர்களுக்கான வருமானம் என்பது இழக்கப்படுகிறது. எனவேதான் இப்படியான செயல்களை செய்து இலங்கை முழுவதுமே ஒரு பதட்ட நிலைமை உருவாக்குவதற்காகத்தான் இந்த நீர்கொழும்பு சிறை தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் பல விதமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இலங்கை அரசாங்கம் அதை முன்கூட்டியே புலனாய்வு அறிக்கைகள் மூலமாக தடுக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமான உங்களது ஆரோக்கியமான பதிவுகளை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.